வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் உள்ள இலங்கை வைத்தியர்களை நாடு திரும்ப கோரிய சுகாதார அமைச்சர். பெண்ணொருவர் கல்லால் தாக்கப்பட்டு படுகொலை. இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலங்கை தொடர்பில் வெளியான தகவல். புடின் பயன்படுத்திய ரகசிய ஏவுகணை 160 ரஷ்ய எண்ணெய் எரிசக்தி வசதிகளை தாக்கிய உக்ரைன். ஐக்கிய மக்கள் சக்தி சுபநேரம் பார்க்காமல் மக்களுக்காக ஒன்றுபட வேண்டும். நாமல் அறிவுரை. இலங்கையில் தனி ராஜ்யம் உருவாக்க நிதி சேகரிக்கப்பட்டது. திலும் அமுலுகம வெளியிட்ட தகவல். கெகல்பத்ர பத்மே வழக்கு 5 நடிகைகளிடம் விசாரணை. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு கூட்டமைப்பு பொறுப்பு கூற வேண்டும். சாகர சீற்றம். இன்று முதல் அமுலுக்கு வரும் ஷாப்பிங் பை சட்டம் இதோ. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள விசேட வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி பிரித்தானியாவுக்கு சென்ற இலங்கை வைத்தியர்களை தாய்நாட்டுக்கு திரும்புவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் மேற்கொண்ட பிரித்தானியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச சமூக வலைதள ஊடகம் ஒன்றில் கருத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கை உயர்ஸ்தானிகத்தால் ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை வைத்தியர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அப்போது இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இலங்கைக்கு திரும்பி பணியாற்றினால் அவர்களின் அனைத்து முந்தைய சேவை பலன்களுடன் சேர்த்து அதே பதவிகளில் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார். காலி அகங்கல்ல போலீஸ் பிரிவின் வத்தேகம பகுதியில் பெண்ணொருவர் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக நபரொருவர் பெண்ணை கல்லால் தாக்கியுள்ளார். அதனால் பலத்த காயமடைந்த பெண் பலபிட்டிய மருத்துவமனையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் பாத்தேகம பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் உயிரிழந்த பெண்ணின் உறவினர் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொலையின் பின்னர் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அகிங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலையில் 6.0 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. இலங்கை மற்றும் இந்தியா கடற்பிராந்தியங்களில் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதை அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் முழுமையாக உறுதி செய்துள்ளது. மேலும் தரவுகளின்படி நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடல் பகுதியாகும். உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை பகிரவில்லை. இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலில் டெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும். இப்பகுதிகளில் இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாவது இயல்பானது என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் பொருளாதார வலிமையை உலுக்கும் வகையில் எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகளை குறிவைத்து உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மட்டும் 20 ரஷ்ய எரிசக்தி வசதிகளை உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளது. உக்ரைனின் SBU தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் இதுவரை 160 ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகள் வெற்றிகரமாக குறிவைக்கப்பட்டதாக பதிவு செய்துள்ளார். ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகள் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்று உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு நிதியளிக்கும் வாய்ப்புகளை குறிவைத்து திட்டம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து தாக்கி வருகிறது. இந்த நாட்டின் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் அதன் ஆழமான பொருளாதாரம் என இரண்டிலும் அழுத்தத்தை தீவிரப்படுத்தும் என்றே நம்பப்படுகிறது. இந்த நிலையில் உக்ரைன் வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யா தங்கள் நாட்டை குரூஸ் ஏவுகணைகளை தாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்புடைய ரகசிய ஏவுகணை காரணமாகவே டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் ரஷ்யாவுடனான அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ரஷ்யாவின் இந்த 9M729 ஏவுகணையானது கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 23 முறை உக்ரைன் மீது பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2022ஆம் ஆண்டில் ரஷ்யாவால் 9M729 ஏவுகணையை 2 முறை பயன்படுத்தப்பட்டதை உக்ரைன் பதிவு செய்துள்ளது. 9M729 ஏவுகணை காரணமாகவே 2019இல்
INF ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறும் நிலை ஏற்பட்டது. இந்த ஏவுகணையின் அமைப்பு INF ஒப்பந்தத்தை மீறுவதாக உள்ளது என்றும் அந்த ஏவுகணையின் அறிவிக்கப்பட்ட வரம்பானது 310 மைல்கள் தொலைவை தாண்டி பறக்க முடியும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்காவின் புகாருக்கு ரஷ்யா மறுப்பு தெரிவித்தது. கசிந்த தகவலின் அடிப்படையில் ரஷ்யா ரகசியமாக உருவாக்கியுள்ள 9M729 ஏவுகணையானது 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் கொண்டதாகும். இந்த நிலையில் INF தடை செய்துள்ளது. 9M729 ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்த ஊடக அமெரிக்காவை புடின் அவமரியாதை செய்துள்ளதாகவும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஜனாதிபதி டிரம்பின் ராஜதந்திர முயற்சிகளை அவமதித்ததாகவும் உக்ரைன் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றாற்போல் செயற்பட வேண்டும் எனவும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் பற்றி பேசுவதற்கு சுபநேரம் பார்த்து கொண்டிருக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் சுப நேரத்துக்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்தார். ஜனநாயகத்துக்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுகின்றது. குறிப்பாக ராஜபக்சர்களை எந்த வகையில் நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் என்பதை அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகின்றது. மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். அப்போதுதான் எமக்கு அடுத்த தேர்தல்களில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தனி ராஜ்ஜியம் ஒன்றை உருவாக்குவதற்காகவே நிதி சேகரித்துள்ளோம். அந்த நிதியை அந்த நோக்கத்துக்காக மாத்திரமே செலவிடுவோம் என்று புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் என்னிடம் தெளிவாக குறிப்பிட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் திலும் அம்னுகம தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுச் சொத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் அவரை கைது செய்து 1988 மற்றும் 1989 ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் பல்லாயிரம் கோடி பெறுமதியிலான அரசு சொத்துக்களுக்கு தீ வைத்தார்கள். அவை பொதுச் சொத்துக்கள் இல்லையா? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதையும் செய்வோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. அவ்வாறாயின் அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நாட்டில் மீண்டும் 88 மற்றும் 89 கால நிலைமையை ஏற்படுத்துவார்கள். அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நோக்கங்களுக்கு அமைவாகவே செயற்படுகின்றனர். தன்பால் இனத்தவர்களுக்கு முன்னுரிமை, தண்டனை சட்டக்கோவை திருத்தம், புதிய கல்வி முறைமை உள்ளிட்ட விடயங்கள் அவர்களின் நோக்கங்களுக்கு அமைவாகவே கொண்டுவரப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்தில் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சராக நான் பதவி வகித்தேன். அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளில் சந்திப்பதற்கு கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புலம்பெயர் அமைப்புகளுடனான சந்திப்பின் போது மாங்குளம், பரந்தன் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் கைத்தொழில் பேட்டைகளை நிறுவ உத்தேசித்துள்ளேன். அங்கு முதலில் செய்யுங்கள் என்று வலியுறுத்தினேன். அப்போது புலம்பெயர் தமிழ் அமைப்பினர் தமிழ் மக்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்கின்றோம். இலங்கையில் தனி ராஜ்யத்தை உருவாக்குவதற்காகவே பொது நிதியம் ஸ்தாபித்துள்ளோம். அந்த நிதி அதற்காகவே பயன்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டார்கள். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் கட்டளைக்கு அமைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்தும். அரசாங்கத்தின் நடைமுறையற்ற செயற்பாடுகளை மகாநாயக்க தேரர்கள் கவனித்து வருகின்றார்கள். வெகு விரைவில் பிரதிபலன் கிடைக்கப் போகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரான ஹெஹல் பத்தர பத்மேவுடன் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் 5 நடிகைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக அந்த திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இந்த நடிகைகள் கெஹல்பத்ர பத்மேயுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல், பணச்செலவை அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளனரா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட கொழும்பு பிரதான நீதவான் விசாரணைகளில் முன்னேற்ற அறிக்கையை நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் முரண்பாடற்ற தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்டமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ் தேசிய கட்டமைப்பு நல்லாட்சி அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடாத்தினால் தோல்வியடைய நேரிடும் என்ற அச்சத்தால் தான் மாகாண சபை தேர்தல் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டது. இன பிரச்சினைகளுக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்களின் பிரதிநிதிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. ஆட்சியாளர்களின் நோக்கத்துக்கு அமைவாகவே செயற்படுகின்றார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அரசியலமைப்பு 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஒற்றையாட்சியின் அம்சங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எடுக்கும் தீர்மானங்களை ஏற்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கைப்பிடிகளுடன் கூடிய பொலித்தீன் பைகளுக்கு வர்த்தக நிலையங்கள் கட்டணம் அறவிட வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவித்தல் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. இனிவரும் காலங்களில் பாவனையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் போது கடைகளில் ஷாப்பிங் பேக் போன்ற கைப்பிடி கொண்ட பொலித்தீன் பைகளுக்கு ஒரு விலையை அறவிட வேண்டும். பொலித்தீன் பயன்பாட்டினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் நோக்குடன் பொலித்தீன் பைகளின் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த மத்திய சுற்றாடல் அதிகாரி சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஹேவாவசம் இனிமேல் வர்த்தக நிலையங்களில் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, பாவனையாளர்களுக்கு வர்த்தக நிலையங்களால் வழங்கப்படும் கைப்பிடி கொண்ட சிலிசிலி பைகளுக்கான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டவாறு நவம்பர் 1ஆம் தேதி முதல் சிலிசிலி பைகளை இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வர்த்தக நிலையங்களால் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது. சூழலை பாதுகாப்பதற்கு பங்களிப்பது பாவனையாளர்களின் கடமையாகும். ஒரு கடைக்கு பொருட்களை வாங்க செல்லும் போது அதற்கு பொருத்தமான பையை வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் உள்ள இலங்கை வைத்தியர்களை நாடு திரும்ப கோரிய சுகாதார அமைச்சர். பெண்ணொருவர் கல்லால் தாக்கப்பட்டு படுகொலை. இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலங்கை தொடர்பில் வெளியான தகவல். புடின் பயன்படுத்திய ரகசிய ஏவுகணை. 160 ரஷ்ய எண்ணெய் எரிசக்தி வசதிகளை தாக்கிய உக்ரைன். ஐக்கிய மக்கள் சக்தி சுபநேரம் பார்க்காமல் மக்களுக்காக ஒன்றுபட வேண்டும். நாமல் அறிவுரை. இலங்கையில் தனி ராஜ்யம் உருவாக்க நிதி சேகரிக்கப்பட்டது. திலும் அமுலுகம வெளியிட்ட தகவல். கெகல்பத்ர பத்மே வழக்கு 5 நடிகைகளிடம் விசாரணை. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு கூட்டமைப்பு பொறுப்பு கூற வேண்டும். சாகர சீற்றம். இன்று முதல் அமுலுக்கு வரும் ஷாப்பிங் பை சட்டம் இதோ. இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.